அன்பர் அழைக்கிறார், அன்பர் அழைக்கிறார், அன்பர் அழைக்கிறார், என் அன்பர் அழைக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். அன்பர் அழைக்கிறார் ஊழியத்தின் சார்பிலே வாரம் ஒரு வார்த்தை நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. நாம் இந்த நாளிலும் கூட ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஒரு பாடலை பாடி தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்லுவோமா? கர்த்தரை நம்பிடுங்கள், அவர் கைவிடவே மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார். கர்த்தரை நம்பிடுங்கள், அவர் கைவிடவே மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார். உயிர் வாழ எதை உண்போ, உடல் மூட எதை உடுப்போ என்றே கவலைப்பட வேண்டாம். உயிர் வாழ எதை உண்போ, உடல் மூட எதை உடுப்போ என்றே கவலைப்படல் வேண்டாம். உணவை விட உயிரும் உடலை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா. வானத்து பறவையை பாருங்கள், அவை விதைப்பதுமில்லை அறுப்பதுமில்லை சேர்த்து வைப்பதுமில்லை. கர்த்தர் காக்கின்றார், கர்த்தர் காக்கின்றார். கர்த்தரை நம்பிடுங்கள், அவர் கைவிடவே மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார். கர்த்தரை நம்பிடுங்கள், அவர் கைவிடவே மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் செய்திக்காக ஆண்டவர் கொடுத்த வேத பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன். இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயமல்லவா? பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த பகுதியிலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 29ஆம் வசனம் வரையிலும்
நாம் வாசித்து பார்ப்போம் என்றால் அங்கே ஆண்டவர் கவலைப்படாதிருங்கள் என்று நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்பிக்கை அற்றவர்களாக ஆகிற பொழுது, ஆண்டவர் பேரிலே இருக்கிற நம்பிக்கையை நாம் இழந்து விடுகிற பொழுது நாம் கவலைகளுக்குள்ளாக கடந்து சென்று விடுகிறோம். பொதுவாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கவலைகளை விரும்புவது கிடையாது. யாரிடத்திலேயாவது போய் உங்களுக்கு கவலைப்பட விருப்பமாக இருக்கிறது என்றால் அவர்கள் நம்மிடத்திலே கோபப்பட்டு விடுவார்கள். நான் சந்தோஷமாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கவில்லையா? ஏன் நான் கவலையோடு தான் வாழ வேண்டுமா என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் ஒரு மனிதனை கவலையானது அந்த அளவுக்கு பாதிக்கிறது. ஒரு மனிதனை அதிகமாக பாதிக்கிற காரியம் என்னவென்றால் மனிதனுக்கு ஏற்படுகிற இந்த கவலை. ஆகவே தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? கவலைப்படாதிருங்கள் என்று. கவலைப்படாதிருங்கள். ஏன் நீங்கள் கவலைப்படுகிறீர்கள்? உலகத்தில் இருக்கிற ஒரு காரியத்தை இங்கே நமக்கு ஆண்டவர் சுட்டி காட்ட விரும்புகிறார். இந்த பகுதி முழுவதையும் நாம் நன்றாக வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நாம் விசேஷமாக அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இங்கே பாருங்கள், முதலாவது நாம் 22வது வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால் அங்கே ஆண்டவர் சீஷரை நோக்கி இங்கே என்ன சொல்லுகிறார்? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காக கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். பார்க்கல, ஏனென்றால் அதை பார்க்கிலும் ஜீவனும் உடையை ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவர்களாக இருக்கிறது. நாம் இன்றைக்கு நம்முடைய சரீரத்தை குறித்து ஆகாரத்தை குறித்து கவலைப்படுகிறதை பார்க்கலாம். உலக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறது அதிக காரியமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர் இன்னொரு காரியத்தை இங்கே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பாருங்கள், காகங்களை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களிலே சேர்த்து வைக்கிறதும் இல்லை, ஆனாலும் அவைகளை ஆண்டவர் பிழை போட்டுகிறார் என்று. கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, காக்கைகளை நாம் பார்க்கிறதுக்கு சொல்ல காரணம் என்னவென்றால் ஒரு சாதாரணமான ஒரு பறவை, அந்த பறவைக்கு ஆண்டவர் போஷித்து நடத்துவார் என்றால் விசேஷித்தவர்களாகிய நம்மை ஆண்டவர் போஷித்து நடத்த மாட்டாரோ? ஒருவேளை அன்பு சகோதரனே, சகோதரியே, அன்பு வாலிப பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை குறித்து கவலையோடு இருக்கிறீர்களோ, பயத்தோடு இருக்கிறீர்களோ? ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு விசேஷித்த காரியம் என்ன தெரியுமா? அவர் மேலே நாம் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை செழிப்புள்ளவர்களாய் மாற்றுகிறார். எப்பொழுது? அவரை நாம் நம்புகிற பொழுது, அவரை நம்புகிற பொழுது, அவர் மேலே நாம் நம்பிக்கை வைக்கிற பொழுது அவர் நம்மை கைவிட மாட்டார். அருமையான ஒரு பாடலை நாம் பாடினோம், கர்த்தரை நம்பிடுங்கள், அவர் கைவிட மாட்டார். இந்த உலகத்தில் நாம் எவ்வளவோ பேரை நம்புகிறோம், மனுஷர்களை நம்புகிறோம். யாராவது நம்முடைய உறவினர்கள் வசதி படைத்தவர்கள் இருப்பார்கள், அவர்கள் ஒரு வார்த்தை சொல்வார்கள் என்றால் நம்பி விடுகிறோம். அல்லது நம்முடைய எஜமானர்கள் ஏதாவது சொல்வார்கள் என்றால் நம்பி விடுகிறோம். ஆனால் அவர்கள் எல்லாம் சொன்னதை ஒருவேளை நிறைவேற்றாமல் கூட சென்று விடலாம். ஆனால் கர்த்தரை நம்புகிற பொழுது அவர் சொன்னதை நிறைவேற்றி தருகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரை நம்பும்படியாக ஒரு இருதயம் நமக்கு ஆண்டவர் தர வேண்டும். ஆண்டவரே, இந்த உலகத்தை நம்பி நம்பி நாம் சோர்ந்து போயிருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இன்றைக்கு இந்த தேவ செய்தியின் மூலம் நீர் எங்களோடு பேசினதுக்காக நன்றி தெரிவித்து ஆண்டவரை நாம் நம்புகிற பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே
ஆசீர்வாதமான காரியத்தை நம்மை நடத்துவார். நாம் ஜெபிப்போமா? ஆமா ஆண்டவரே, நீங்க சொல்லி இருக்கிறீங்கப்பா, அற்ப விசுவாசிகளே, இந்த பறவைகளுக்கும் புல் பூண்டுகளுக்கும் நீர் நன்மையை செய்கிற தேவனாய் இருக்கிறீர் என்று. ஆண்டவரே, ஒரே நாளில் அழிந்து போகிற இந்த புல் பூண்டுகளுக்கு நீர் இவ்விதமான நன்மைகளை செய்வீர் என்றால், அற்பமான பறவைகளாகிய காக்கைகளுக்கு நீர் இவ்வளவு அற்புதமான காரியத்தை செய்வீர் என்றால், விசேஷித்தவர்களாகிய எங்களுக்கு நீர் நன்மை செய்வது அதிக நிச்சயம். ஆண்டவரே, நாங்கள் அதை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம்ப்பா. எங்களுக்காக ஆண்டவரே, நீர் கல்வாரி சிலுவையினுடைய கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி இருக்கிறீங்க. நாங்கள் கேட்குற காரியம்லாம் உங்களுக்கு சாதாரணமான காரியம், நாங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதாரணமான காரியம். அவைகளே நீர் எங்களுக்கு செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவரே, நாங்கள் அதை நம்பிக்கையோடு ஆண்டவரே கேட்கவும் காத்திருக்கும். கர்த்தரை எங்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான் என்று சொல்லியிருக்கிறீங்களே, இந்த வேத வசனத்தின்படி இதோ இந்த வார்த்தைகளை கேட்டு உம்மேலே நம்பிக்கை வைக்கிற ஒவ்வொருவரையும் நீர் செழிக்க பண்ணுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள், அவர் கைவிட மாட்டார். இந்த காணொளி மற்றவர்களும் கைவிடப்படாது இருக்கும்படியாக அவர்களுக்கும் முடிந்த வரையில் பகிர்ந்தளியுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.